எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அந்த பூண்டி அந்த பீச்சில் நடந்த அந்த ஹாரர் அந்த இதை பற்றி அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து 2 கன்மென் இருந்திருக்காங்க. அது கன் ஷூட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இதில் ஒருத்தர் 50 வயசு சஜித் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சஸ்பெக்டு. அப்புறம் அவன் ஷூட் பண்ணப்பட்டு அங்கேயே அந்த ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டார். சண்டே அன்றைக்கி இன்னொருத்தன் அதை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸு இந்த கன்மென் அப்படிங்கிறதும் இப்போ புதுசாக ஒரு நியூஸ் எமர்ஜ் ஆகிருக்கு. இவங்க என்னென்னா 1998 நவம்பர்லேயே இவங்க இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கான்டாக்ட் ஃபேமிலியோட ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா போலீஸும் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதுவும் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அதான் சஜித்தோட கின்னோட இதுக்கு அவங்க அல் ஹஸ்னாத் காலனி அப்படின்னு டோலி சவுக்கி அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்க ஃபாதர் என்னென்னா ரிட்டையர் ஆகியிருந்திருக்காரு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து. அப்புறம் அவங்க எல்டர் பிரதர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 27 இயர்ஸ் முன்னாடியே ஆஸ்திரேலியா போயிட்டான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விசிட் பண்ணது வெறும் 6 டைம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ்க்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் அவங்க அப்பா இறந்தப்போ 2009 அவங்க அப்பா இறந்துருக்காரு. இந்த ஃபினரலுக்கு கூட அவங்க இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கின் சஜித்தோட கின் சொல்லியிருக்காங்க. இது தெலுங்கானா டிஜிபி சிவேந்தர் ரெட்டி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கே ஒரு க்ளூவுமே இல்லை. அதாவது சஜித்துக்கும் 24 இயர் அந்த நவீத் அந்த 2 பேருமே ரேடிக்கலைஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அவங்க 2 பேருமே ஐஎஸ்ஐஎஸ் அந்த ஐடியாலஜியை அதனால் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேடிக்கலைஸ் ஆனது இந்தியாவுக்கும் அந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அஜித் 1998 ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேட் ஆகியிருக்கான். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லை அவனுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்க. இதுங்கிறவங்க என்னென்னா ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டு. அது பண்ணினது எங்கன்னா ஹைதராபாத்தில் அன்வர் உல் உலும் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு அப்புறம் மைக்ரேட் ஆகியிருக்காரு. அஜி மேரேஜ் பண்ணது வியனேரா குரோசோ அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் அது இட்டாலியன் டெசன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சன்னு டாட்டர் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் சோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா சஜித் ஆஸ்திரேலியன் ஒய்ஃப் அதை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்ல அந்த பொண்ணை ஹைதராபாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு 2001 கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் நிக்காவும் அங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சஜித்தும் அவனோட பையனும் அங்கே சிட்னியில் ரேடிக்கலைஸ் ஆகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியன் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபாதர் சஜித்தும் நவீத் அப்படி அந்த 2 பேருமே ஃபிலிப்பைன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க நவம்பரில். அவங்க அங்கே ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரைனிங் அந்த மிலிட்ரி ஸ்டைலில் ட்ரைனிங் அங்கே கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸ்போக்ஸ் பர்சன் அந்த ஃபிலிப்பைன்ஸோட ஒரு பியூரோவோட இமிக்ரேஷன் அந்த இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சஜித் என்ன பண்ணியிருக்கான்னா இந்தியன் பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கான். நவீத் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஃபிலிப்பைன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மல்லன் நியூ சவுத் வேல்ஸ் போலீஸ் கமிஷனர் டியூஸ்டே அன்றைக்கி இதை சொல்லியிருக்காரு. அவங்க ஃபிலிப்பைன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணதுக்கான காரணம் இனியும் ப்ரோபில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று அந்த வெஹிக்கிள் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் ரெஜிஸ்டர் அந்த யங்கர் மேலோட அந்த இதில் தான் அந்த இது
வண்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்லாம் கூட வந்து இருந்திருக்கு அதில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து 2 வந்து அந்த அந்த ஃப்ளாக்ஸ் 2மே வந்து ஹோம்மேட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த போண்டி பீச்சில் வந்து அந்த அட்டாக் நடந்ததில்ல, அதில் வந்து 3 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு 40 பேர் இன்ஜூர் ஆகியிருந்திருக்காங்க. அதில் 3 பேர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியா அந்த இதில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனில் கலந்துக்க வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் 2 பேர் வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. அதை 2 பேரெல்லாம் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மேரிட் கப்புள் வந்து இந்த ஷூட்டிங் அந்த இது நடக்கும்போது வந்து இந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்து அவங்க காப்பாற்ற வந்து தடுக்க முயற்சி பண்ணப்போ அவங்களும் வந்து இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இந்தியா வந்து ஆன்டி டெரரிசம் அந்த இதில் வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஹைட்ராபாட்லேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் இந்த மாதிரி ரேடிக்கலைஸ் ஆகி மற்றவங்களையும் வந்து அந்த ரேடிக்கலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இது கண்டிப்பாக ஒழிக்கப்படணும். இனி என்னென்ன விஷயங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.